Hi friends, welcome back to our channel samayaltoday. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சம்மர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சமயத்துல நம்ம வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெயிலுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் நீங்க குடிச்சீங்கன்னா கண்டிப்பா உடல் ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும். நம்மளால ஈஸியா எந்த வேலையும் செய்ய முடியுங்க. இத மார்னிங்கும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல மதியம் நீங்க குடிச்சீங்கன்னா கூட உடம்பு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு மீடியம் சைஸ் லெமன் நான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நான் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க இது செய்ய தேவையான பொருள். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலைகளை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கே தெரியும் இந்த புதினா இலைகள் நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கூடவே இஞ்சியை நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அரைப்படுறதுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பை நம்ம சேர்த்துடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சுகர் பின்னாடி சேர்த்துனோம்னா அது சீக்கிரமாகவே கரையாது. அதனால் நான் இது கூடவே சேர்த்து நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை மாற்றியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லெமனை புழிஞ்சு அதனோட சாறை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி நான் இன்றைக்கி 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். 2.5 டம்ளர் கரெக்டாக இருக்கும் ஒரு லெமனுக்கு. கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்திக்கலாம். மொத்தமாக நான் 2.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா நீங்கள் சுகர் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நம்ம இதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது இது பாருங்கள், நம்ம வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. அந்த நம்ம அரைச்ச இதெல்லாம் நம்ம தனியாக வந்துருச்சு. நமக்கு ஜூஸ் தனியாக வந்துருச்சு. பாருங்கள், இப்போ நமக்கு இந்த ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நாம் சில்லுன்னு சர்வ் பண்ணோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணானாலும் அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் ஐஸ் க்யூப் சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். ஐஸ் க்யூப் சேர்த்தி அதை நம்ம இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சம்மர் ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெஃப்ரெஷிங், உடம்பை நல்லா புத்துணர்ச்சியாக வைக்கக்கூடிய ட்ரிங்க்குங்க இது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.